principal, father principal, respected father correspondent, respected fathers, teachers, staff, parents, and my dear children. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சுதந்திர நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I'm really greatly privileged and honored to be amongst you today. It's not just being in a school where children are seated, parents are seated, just to hold a function. This is not a function. This is a remembrance. Why do we need to remember? Why do we need to remember our Independence Day? It is nothing but to take it forward. நாம் எதற்காக நாம் இந்திய இந்த சுதந்திர தின விழாவில் நாம் கொண்டாட வேண்டும்? எதற்காக கொண்டாடி ஆரவாரப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் வெறும் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் மட்டுமல்ல, it is a day where carrying this forward. இந்த நாள் நம்முடைய நினைவிலும் நம்முடைய உயிரிலும் நாம் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். This is a day where we all have to work together to lift high our India, our nation. Today we hoisted this national flag. Why is this national flag hoisted? It is high above. Why did we reach it high above? It is the reason that we wanted our country to stand tall, to stand high. Why should we want our country to stand high, to stand tall? What is the reason? Because if our country stands high, we also will stand high. And how could we stand high? நாம் எப்படி வளர முடியும்? நாம் எப்பொழுது முன்னோக்கி செல்ல முடியும்? எப்படி என்றால், it is only by our hard work, our commitment to the community, our commitment to the country. ஏதோ சும்மா வளர்ந்துட முடியாது. Today we are seated here to lift up our hearts, to raise our soul, to say that those leaders who fought and got this independence from the British rule, they fought, but we don't have anything to fight. நாம் எதுவும் இப்பொழுது போராடி வாங்க வேண்டியதற்கு அவசியமற்ற போய்விட்டது. ஏனென்றால் நாம் சுதந்திரம் பெற்று விட்டோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். We have to enrich the independence. How do we do that? And that is what necessary. How do we say that? It is not only by saying. சும்மா வாயில சொல்லிட்டு போறதில்ல, செய்கையில செய்யணும். எப்படி செய்கையில செய்கிறது? இப்பொழுது நம்முடைய சுதந்திரத்தை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற செயல்களில் காட்ட வேண்டும். முக்கியமாக ஊழலை தடுக்க வேண்டும். நம்முடைய நாடு ஊழலற்ற நாடாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் விடுதலை பெற்றதாக அர்த்தம். அந்த விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஊழலை அகற்றுவோம். நம்முடைய விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டின் பலத்தை பெருக்குவோம். நம்முடைய நாட்டின் படிப்பறிவை, மக்களுடைய படிப்பறிவை பெருக்குவோம். நம்முடைய மக்களின் அறிவையும் இனோவேஷன் சொல்வார்கள், இனோவேஷனை மேம்படுத்துவோம். எப்படி மக்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்ளோம். அதாவது peace and prosperity. ஒரு நேஷனுக்கு முக்கிய prosper. It is only if you are together. It is only if we are united. What we learn today is that through the Independence Day, we all should be united. We all should be one people, one idea,
We all should have the only one idea that our nation should prosper. And that only one idea will take it forward. Today, all the children, all the parents, all these, we all work together. If we kindle our children, the spirit of not only nation, about peace, about being together, about the oneness. நாம் எல்லாம் ஒன்று, நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துதான் நாம் இந்த நாட்டை வளப்படுத்த முடியும். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் நாமும் வளர முடியும். அப்பதான் சுதந்திரம் கிட்டதா அர்த்தம். சோ ஏதோ நாம் ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் நடந்து போகின்றோம், ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. எத்தனை லைக்ஸ் வருது? That is not freedom. If really we have to enjoy the freedom, what we should do, what the children should do, that instead of taking a photograph or video of that situation, go and help the person. உதவி செய்ய வேண்டும். நாம் உதவி செய்தால், மற்றவர்கள் உதவி செய்தால் மட்டும்தான், மற்றவர்கள் நமக்கு உதவி செய்தால் மட்டும்தான் நாம் வளர முடியும். முக்கியமாக in future, the future generation, the future development is in the hands of children. We the school, we the parents, the teachers cultivate good habits and education for the children. It is the children who have to take this opportunity. The children's role is very important. Don't be a big. The children are the leaders, not only tomorrow, today as well. We have seen in many instances that children change many things even today in Delhi. The children's voice are heard. மாணவர்கள், மாணவிகள் அவர்கள் படிப்பது மட்டுமல்ல, பள்ளியில் இருந்து நல்லவைகளை கற்றுக்கொண்டு, படிப்பு மட்டும் கற்றுக்கொள்ளாமல் நல்லவைகளை கற்றுக்கொண்டு, school is not a place to gain only marks. The school is a place to learn honesty, to learn discipline. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்பதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மரியாதையும், அவர்கள் செய்ய வேண்டிய honesty, discipline எப்படி வளர வேண்டும் என்று கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். Discipline என்றால் the discipline in their studies, the discipline in the contribution, the discipline in the school premises. First of all, this school has given them enormous knowledge, enormous guidance under the leadership of correspondent principal sir and the staffs and the teachers. This school has given the children, I can see the colorful students here, the face of the children is bright. It is they who can change everything. The children have not only, it's a duty, not only the school. It's a simple example I can give. The children can contribute one simple way. If they see a piece of paper in the school lying around, they should pick the paper. If they see something in the school, something is awkward, arrange them. Simple things. This is the contribution of children towards the school, towards their own class. If the staff is not in the class, what should they do? They should remain silent and study. So it is the duty towards the school. They should be disciplined. The children should be honest in the school. Honest in what? Honest in studying, honest in taking the exam, honest in doing the assignment. But it does not stop here. Because I see those children, there are now thousands of children in the school, which is very important, because the children here, there will be thousands of children in the school. Those children will change our country, will develop our country, because these children only are going to become now tomorrow collectors, doctors, advocates, judges, chief minister, prime minister, even in the international level. These children only can become those big level. The teachers are there to support them. The students
should take the help of the teachers, develop yourself, come high, so that is how you entertain, you get the freedom. Freedom is not something given. You have to take the freedom, children, and you have to enjoy it. Not only that, today children, mainly children, are entangled into mobile phones. Children என்ன பண்றாங்க இப்பலாம்? எல்லாரும் mobile phones, எல்லார் கையிலும் mobile phones இருக்கு. பிஸி, அதுல பிஸி ஆயிட்டாங்க. படிக்கிறாங்களே இல்லையா, பிஸி மொபைல் போன்ல இருக்காங்க. But that is, the mobile phone is a technology which helps the children, which helps everyone to develop. And the mobile phone responsible use பண்ண கத்துக்கணும். மொபைல் போன் பார்க்கிறது இல்ல, படிக்கிறது தப்பு இல்ல, அது ரெஸ்பான்சிபிளா சில்ட்ரன் யூஸ் பண்ணணும், படிப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும். ஏன்னா those mobile phones are now becoming very bad, especially இப்போ வந்து ஹேக் பண்றது, நிறைய சைபர் கிரைம், நிறைய இடத்துல சைபர் கிரைம் பண்றது, பண மோசடி, அந்த மொபைல் போன் மூலமா தவறான விஷயங்கள் கொண்டு செல்றது. மொபைல் போன் பிள்ளைங்களுக்கு எதுக்கு கொடுக்குறோம்? படிக்கிறதுக்கு கொடுக்குறோம், கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கொடுக்குறோம். ஆனா அந்த மொபைல் போன்ல வர மெசேஜோ வர படங்களோ தவறாக இருக்கிறது. அதை தடுப்பதற்கு நாம் முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மொபைல் போன் ஹேக் பண்றாங்க. எந்த மொபைல் போன் எடுத்துட்டாலும், ஆண்ட்ராய்டு மொபைல் போன் உங்களை அறியாம ஆன் பண்ணலாம். உங்களை அறிய வேண்டிய அவசியம், உங்க பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமா சில்ட்ரன் சொல்றேன் நானு, ஏன்னா ஐ அம் குட் அட் சைபர் கிரைம். முக்கியமா சில்ட்ரனுக்கு சொல்றேன், அப்பா அம்மா போனை எடுக்காதீங்க. சில்ட்ரனுக்கு முக்கியமான விஷயம், அப்பா அம்மா போனை எடுத்து நீங்க பார்க்காதீங்க. எதற்கு? தெரியாம ஒரு URL வரும், ஒரு மெசேஜ் வரும், நீங்க தெரியாம அதை கிளிக் பண்ணீங்க, அப்பாவோட பின் நம்பர் அந்த நம்பர் எடுத்துருவான். அந்த அப்பாவோட பின் நம்பர் எடுத்துட்டு அப்பாவோட அம்மாவோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருவான். உங்களால பணத்தை ட்ரேஸ் பண்றதுக்கு அலையணும். வச்சிருக்கிறது ஒரு 10,000, 20,000, 1 லட்சமோ, இது மாதிரி பல கோடி. இன்றைக்கு 22,000 கோடி எடுக்கப்பட்டிருக்குதுங்க. எது? மொபைல் போன் மூலமாக சைபர் கிரைம். அதற்காக தமிழ்நாடு போலீஸ் மிக வேலை செய்துட்டு இருக்கோம் துரிதமா. அந்த பணத்தை ரிட்ரீவ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க சிம்பிளா ஏதோ ஒரு படம் வருதுன்னு கிளிக் பண்ணுவீங்க, அது படம் இல்ல, நீங்க உங்களோட பின் நம்பருக்கு லிங்க் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. சோ சில்ட்ரன், அப்பா அம்மாவோட போனை யூஸ் பண்ணி எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க, எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ஆப் நம்ம எல்லாரும் டவுன்லோட் பண்றோம், சின்ன பிள்ளைங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அது பெரியவங்க சரி. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி என்ன கேக்குதுங்க? பெர்மிஷன் கேக்குது. நீங்க பெர்மிஷன் கொடுக்காம ஆப் டவுன்லோட் ஆகுமா? ஆகாது. So what you do, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணனும் என்ன ஆசையில என்ன பண்றோம்? நாம டிக் கொடுத்துறோம் எல்லாத்துக்கும். அப்படியே என்ன தெரியுங்களா? உங்க கான்டாக்ட், முக்கியமா உங்க கான்டாக்ட்ஸ்க்கு டிக் கொடுத்துறோம். அப்படினா என்ன கேட்காம நீ அந்த கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு டிக், ஒரு முக்கியமான டிக் இருக்கு, என்ன கேட்காம என் பிக்சர்ஸ் நீ எடுத்துக்கலாம், என்ன கேட்காம என் மொபைல் ஆன் பண்ணிக்கலாம். இந்த முக்கியமா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப், கவர்மெண்ட் ஆப்பை தவிர மிச்ச ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா, நீங்க எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துறீங்க. பெர்மிஷன் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வைக்காதீங்க. ஏன்னா அங்க ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன் பண்ணுவான், அங்க இருந்துட்டு உங்க மொபைல் ஆன் பண்ணிடுவான். சில்ட்ரன் முக்கியமா, கேர்ள் சில்ட்ரன் முக்கியமாக, don't keep your mobile phone, Android mobile phone in your dressing table. அந்த கேமராவை ஆஃப் பண்ண முடியாது உங்களால, ஏன்னா ஆன் பண்ணிடலாம் ரிமோட். ஏன்னா நீங்க எல்லா ஆப்பை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, சோ therefore எல்லாமே டிக்கா இருக்கும். அப்ப அங்க இருந்து ரிமோட் ஆன் பண்ணிடலாம் உங்க கேமராவை. உங்க கேமரா ஆன். அப்ப உங்க முக்கியமாக சில்ட்ரன் சொல்லணும்னு நினைச்சேன், don't send any pictures to anybody. ஏன்னா அதை யூஸ் பண்ணி எதை தவறாக கூட மார்க் பண்ணலாம். So children have to be very careful nowadays. இன்னொரு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், சில்ட்ரனுக்கு நான் சொல்ல வேண்டியது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா, உங்களை அறியாம ஏதோ ஒருத்தன் மிரட்டுறான், யாரோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றாங்க, நீ இதை பண்ணலன்னா நான் உன்னை இதை செய்திருவேன், நீ இதை பண்ணலன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், நீ இதை பண்ணலன்னா உங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி, அப்படின்னு யாருன்னா போன் மூலியமா
மெசேஜ் மூலியமா உங்களை மிரட்டினாங்கன்னா, உங்களை பயமுறுத்தினாங்கன்னா, நீங்க கட்டாயம் பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஸ்கூல்லையோ ஸ்டாஃப் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்ட கட்டாயம் சொல்லுங்க. இது எப்படி சொல்றதுன்னு நீ நினைக்கவே கூடாது. ஏன்னா இது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, what you do immediately inform. உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நீங்க சால்வ் பண்ண முடியாது, உங்க ஃப்ரெண்டால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா உங்க ஏஜ் தெரியாது. அப்ப அந்த பயமா இருந்தாலும் நீங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா இப்ப சைபர் கிரைம் ஹையா பீக்ல இருக்கிறதுனால நீங்க இந்த பிரச்சனை வந்து அதிகமா போய்கிட்டு இருக்கு. இது பெருசாகாம தடுக்கிறதுக்கு ஒரே வழி, பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மொபைல் போன்ஸ் சில்ட்ரன் கொடுக்க கூடாது. சில்ட்ரனோட போனை ஒன்லி டீச்சிங்க்கு மட்டும் தான் வச்சுக்கணும், அதை படிக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் அதை ஆஃப் பண்றதுக்கு கூட கற்றுக் கொடுக்கணும். So therefore இப்படி பண்ணாதான் this is freedom. So to enjoy our freedom we have to protect us. So finally I would like to conclude today. If you want to enjoy your freedom, enjoy our independence today, the only way is let us be honest. Let us be disciplined. Discipline in thought and action. Be responsible people. Be responsible citizens of this country so that we can develop this country. We can develop our nation. We can develop our family, and finally we can develop ourselves. Thank you very much. Thank you for giving this opportunity. வணக்கம். நன்றி.